கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 16 22 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். ஒரு வாலிபன், நல்ல ஒரு நியாய சாஸ்திரி போல இருந்த வாலிபன், ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு வாலிபன் ஆண்டவரிடத்தில் வந்து உரையாடுகிறான். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் துக்கத்தோடு போகிற அந்த சம்பவம் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி ஆண்டவரை இழக்கிற பல சம்பவங்கள் பலருடைய வாழ்க்கையிலே நடந்து வந்ததை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஹவு டு மிஸ் ஜீசஸ். அருமையானுடைய ஆண்டவரை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறீர்களா, இழந்திருக்கிறீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து 4 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது 16வது வாக்கியத்தை பாருங்கள். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடையும்படி நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதாவது ஹேவ் த ராங் ஐடியா அபவுட் சால்வேஷன் என்று சொல்லலாம். ரட்சிப்பை குறித்து அவனுக்கு தவறான எண்ணம் இருந்தது. அவன் கேட்கிற கேள்வியை பாருங்கள். நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று அவன் கேட்டான். வாட் கேன் ஐ டூ என்று கேட்டான். அருமையானவர்களே, ரட்சிப்பை பெறுவதற்கு நாம் எந்த நன்மையும் செய்ய முடியாது. கிரியினாலே நாம் ரட்சிக்கப்படுவதில்லை, கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த மீட்பின் வழியாகத்தான் நாம் மீட்கப்பட முடியுமே தவிர நம் நற்கிரியைகளினால் அல்ல என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மீட்கப்பட்ட பிற்பாடு நற்கிரிகளை செய்ய வேண்டும், அது அவசியம். ஆனால் மீட்கப்படுவதற்கு நம்முடைய நற்கிரியைகள் அவசியம் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவனுடைய எண்ணம் என்ன? மீட்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து தவறான எண்ணம் இருந்தது. இரண்டாவதாக, have the wrong idea about the savior. ஆண்டவரை குறித்து அவனுக்கு தவறான அபிப்பிராயம் இருந்தது. அவன் ஆண்டவரை குறித்து சொல்கிறான், நல்ல போதகரே என்று சொல்கிறான், மீட்பரே என்று சொல்லவில்லை, மேசியாவே என்று சொல்லவில்லை, தேவனுடைய குமாரனே என்று சொல்லவில்லை, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற தாவீதின் குமாரனே என்று சொல்லி அழைக்கவில்லை. அவரை உலகத்திற்கிற எல்லா போதகர்களிலும் நல்ல போதகர் என்று அவன் அழைக்கிறான். அருமையானே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவராய் இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்வதில்லை, மீட்பர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. உலகத்தில் பிறந்த பல மகான்களில் ஒருவராக அநேகர் எண்ணுகிறார்கள். இதுவும் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்குரிய இரண்டாவது தடையாகும். மூன்றாவதாக, அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சில கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்கிறார். உடனே அவன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள். அங்கே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20 அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். ரெஃப்யூஸ் டு அக்னாலஜ் யுவர் சின் என்று சொல்லலாம். அநேகருக்கு தங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், வீழ்ச்சிகள், மீறுதல்களை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை இல்லை. அதற்கு இன்னொரு பதிலை சொல்வார்கள். ஆனால் இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே, தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்த உணர்வு இல்லை, பாவத்தை அறிக்கையிடுகிற தன்மை இல்லை. தான் ஒரு நீதிமான் அல்லது பூரணர் என்பதை ஆண்டவரிடத்திலே சொல்கிறார். அருமையாலே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத காரணம் என்ன? கன்விக்ஷன் ஆஃப் சின், அதாவது பாவங்களை குறித்த ஒரு உள் உணர்வு இல்லாத தன்மை. அதே சமயத்தில் அநேகருக்கு அந்த உள் உணர்வு கிடைத்தாலும் கன்ஃபெஷன் ஆஃப் சின், அந்த பாவங்களை ஆண்டவரிடத்தில் அங்கே அறிக்கை செய்வதில்லை. ஆண்டவர் சொன்னார், உனக்குரியதை விற்று நீ ஏழைக்கு கொடுத்து விட்டு தரித்திர கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். வேத வசனத்திலே பாருங்கள், மத்தேயு 19:22 அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். காரணம் என்ன? ஹோல்ட் டு டைட்லி யுவர் ஸ்டஃப் என்று சொல்லலாம். தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய காரியத்தை அவன் பிடித்து கொண்டானே தவிர அதை இழக்க அவனுக்கு விருப்பமில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆராதிக்கவில்லை, ஆஸ்திகளை ஆராதித்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, எத்தனையோ தடவை ஆலயத்துக்கு செல்கிறீர்கள், எத்தனையோ தடவை ஆண்டவருடைய செய்தியை கேட்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின் ஊடாக, திருமறை செய்திகள் வழியாக உங்களோடு பல காரியங்களை உணர்த்துகிறார், பேசுகிறார். ஆனால் அநேகர் அந்த உணர்வுகளுக்கு இடம் கொடுப்பதில்லை, தங்களுடைய பாவங்களை
அவர்கள் ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யாதபடி வாழ்கிறார்கள். சிலரோ தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பெற்றுக்கொண்டவைகளை, தங்களுடைய ஐஸ்வர்யத்தை அதை இறுக்கமாய் பிடித்து கொள்கிறார்களே தவிர ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். இந்த வாலிபனுக்கு ஐஸ்வர்யம் முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா என்று அந்த கேள்வி அவன் முன்னாலே வைக்கப்பட்ட போது ஐஸ்வர்யம் முக்கியம் என்று சொல்லி அவன் துக்கம் அடைந்து போய்விட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த காலங்களிலே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் ஆண்டவரை கொண்டு இருக்கிறீர்களா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரை இழந்திருக்கிறீர்களா, அல்லது ஆண்டவரை இழக்க உங்கள் வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிறீர்களா? இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல செய்திக்காக செல்கிறோம். இந்த ஐஸ்வர்யம் நிறைந்த இந்த வாலிபனை போல நாங்கள் உம்மை இழந்து விடாதபடி, ஏற்றுக்கொள்ளாதபடி, நாங்கள் போய்விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். எங்களோடு தொடர்ந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.